வெள்ளியின் விலை கிராமுக்கு 6 ரூபாய் குறைந்து 210 ரூபாய்க்கு விற்பனை. ஆபரண தங்கத்தின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. கேரள உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி அதிக இடங்களில் முன்னிலை. பெரும்பாலான நகராட்சி, மாவட்ட பஞ்சாயத்துக்களை காங்கிரஸ் கூட்டணியை கைப்பற்றுகிறது. கர்நாடகத்தில் நடந்த வாக்கு திருட்டு வழக்கில் முன்னாள் பாஜக எம்எல்ஏ மீது குற்றப்பத்திரிகை தாக்கல். கால் சென்டர் நடத்துபவருக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்து 6000 வாக்குகளை நீக்கியது அம்பலம். முதல் முறையாக முழு கொள்ளளவான 24 அடியை எட்டிய செம்பரம்பாக்கம் ஏரி. ஏரியின் மதகுகளின் பலத்தை கண்டறிய 100% நீரை தேக்கி வைக்க அதிகாரிகள் முடிவு. உதகை, கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகளில் காணப்பட்ட உறைபனி. புல்வெளிகளில் படிந்துள்ள பனியை ஆர்வத்தோடு கண்டு ரசிக்கும் சுற்றுலா பயணிகள். துபாயிலிருந்து சென்னை புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தில் திடீர் இயந்திர கோளாறு. துபாய் விமானத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டதால் 122 பயணிகள் உயிர் தப்பினர். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் 2ஆம் கட்ட விரிவாக்கத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மிகப்பெரிய கைதட்டலோட எவரிபடி டுகெதர். எந்த ஸ்டேட்லயுமே நடக்காது. கூடுதலாக 17 லட்சம் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. வரலாற்றை திருத்தி எழுதிய திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். 1000 ரூபாய் என்ற தொகை நிச்சயம் உயரும் எனவும் உறுதி. தமிழ்நாட்டில் இருக்கிற 1,30,69,831 சகோதரிகளுக்கு 1000 ரூபாய் மாசம் தொடர்ந்து கிடைக்கும். தலைநிபரும் தமிழ்நாட்டில் பெண்கள் உயர்ந்து நடைபோட நிச்சயம் உரிமை தொகையும் உயரும், பெண்களுடைய உரிமையும் உயரும். ஏஐ தொழில்நுட்பம் முதல் ராக்கெட் சயின்ஸ் வரை சாதித்த பெண்கள். ராணுவ மேஜர் ஜெனரல், அரசு மருத்துவர்கள், பேச்சாளர்கள் என பலதுறை பெண்கள் தமிழ்நாடு அரசுக்கு புகழாரம். மேகதாது அணை திட்டத்தை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் மனு தாக்கல். டெல்டா விவசாயிகளின் நலன்களை காக்க தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் துரைமுருகன் உறுதி. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடிகர் ரஜினிகாந்த் தரிசனம். 75வது பிறந்த நாளையொட்டி குடும்பத்துடன் தரிசனம் செய்தார். கால்பந்து ஜாம்பவான் லியோனல் மெஸ்ஸி இந்தியா வந்தார். டெல்லி, மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத் நகரங்களில் மெஸ்ஸியை காண குவியும் ரசிகர்கள். சேலத்தில் மக்களிடம் 500 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் விஜயபானுவிற்கு 17 ஆண்டுகள் சிறை தண்டனை. 13 ஆண்டுகளாக நடந்து வந்த வழக்கில் பூவிருந்தவல்லி நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. ஆம்பூர் அருகே காணாமல் போன சிறுமியை 6 மணி நேரம் தேடிய போலீஸ். வீட்டிலேயே கட்டிலுக்கு அடியில் சிறுமி உறங்கியது கண்டுபிடிப்பு. குடியேற்ற விதிகளில் திருத்தம் செய்ய அதிபருக்கு அதிகாரம் இல்லை. அமெரிக்காவில் H1B விசா நடைமுறையை எதிர்த்து 19 மாகாணங்கள் வழக்கு.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.